அனைவருக்கும் வணக்கம். இனியுவ என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பழங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுடைய சிந்தனைக்காக. மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும். இந்த பகுதியில் இன்னைக்கு நிறைய பேர் வெயிட் போட்டுகிட்டே இருக்கோம் டாக்டர், என்ன நாங்கள் கம்மியாக சாப்பிட்டா கூட ஆனால் வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கோம், நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம் ஆனால் வெயிட் போடுறோம். அதை தவிர்க்கிறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் இந்த அளவுக்கு யாருக்கும் தொப்பை எல்லாம் கிடையாது, ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே தொப்பை இருக்குது. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? முக்கியமான காரணம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது தான். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, கீழே உட்காந்து காலை மடிச்சு போட்டு கீழே உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை, அதாவது குனிஞ்சு தட்டை கீழே வச்சு குனிஞ்சு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த பழக்கம் நம்ம கிட்ட இருந்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் அந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, சாப்பிடக்கூடிய உணவே பார்த்திங்கன்னா ஒரு அரை வயிறு தான் அவங்களால சாப்பிட முடியும். அப்புறம் சாப்பிட்டு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஒரு 1/4 வயிறுக்கு தண்ணி குடிப்பாங்க. மீதி 1/4 வயிறு அவங்களுக்கு காலியாகத்தான் இருக்கும். ஆனால் நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் பொழுது நல்ல வயிறு நிறைய சாப்பிட்ருவோம். நமக்கு பசி குறையிறதே தெரியாது. அந்த ஹார்மோன் போதுங்கிற அந்த லெப்டின் ஹார்மோன் சுரப்பு நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் பொழுது லேட்டாக தான் சுரக்குது. அதனால் உங்களுடைய குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் நிறையா நீங்கள் சாப்பிட்றீங்க. அதனால தான் ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அப்போ நம்ம முன்னோர்கள் அந்த காலை மடித்து போட்டு சப்பனாங்கால்னு சொல்லுவோம், அதை போட்டு கீழே உட்காந்து தட்டை கீழே வச்சு குடிஞ்ச சாதம் எடுத்து சாப்பிட்ட வரைக்கும் அவங்களுக்கு தொப்பை, வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் ரெகுலர் பீரியட்ஸோடு தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோமோ, அதனால தான் இன்றைக்கி நிறைய பெண் பிள்ளைகளுக்கு சிறு வயசுலேயே தொப்பு போட்டுருச்சா யோசிச்சு பாருங்களேன். அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கருமுட்டை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பழங்கள். ஃபஸ்ட்டு பழம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாதுளை. ஸோ மாதுளை நிறைய அதில் ஃபோலிக் அமிலம் இருக்கிறதுனால அது உங்களுடைய எண்டோமெட்ரியல் லைனிங், கருப்பையோடைய உள்சுவர் தடிமனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து இருக்கிறதுனால கருமுட்டையோடைய ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் முட்டைப்பைக்கு ஓவரீஸ்க்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தையும் சீராக வச்சுக்கிறதுக்கு மாதுளை சப்போர்ட்டிவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிட்ரஸ் பழங்கள். அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் C சத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இரும்பு சத்து நல்லா அப்சார்ப் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போது இரும்பு சத்து நல்லா இருந்துச்சு, ஃபோலிக் அமிலம் நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே ஃபெலோபியன் டியூபோடைய ஆரோக்கியமும் சரி, நம்மளுடைய கருப்பையோடைய ஆரோக்கியமும் சரி சீராக இருக்கும். அப்போ சிட்ரஸ் பழங்கள் அப்படிங்கும் பொழுது ஆரஞ்சாக இருக்கலாம், கிவியாக இருக்கலாம், பெரிய நெல்லிக்காயாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது கருமுட்டையோடைய திறன் ஆரோக்கியமாக இருக்கும், அதனுடைய தரம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொய்யாப்பழம். ஸோ கொய்யாப்பழத்தில் நிறைய விதைகள் இருக்குது, அதுவே பெரிய ப்ளஸ்ஸு, கருமுட்டையுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். எதனால்? அதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் அமிலமும் சரி, அதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தும் சரி, அயன் சத்தும் சரி, உங்களுடைய கருமுட்டையோடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதோடு சேர்த்து உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்தும். அப்போது நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் கருமுட்டையை டேமேஜ் பண்ணுற விஷயங்கள் குறைஞ்சிரும். அப்போ கருமுட்டையோடைய திறன் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரி வகையை சார்ந்த பழங்கள். பெரி வகை அப்படிங்கிறது ஸ்ட்ராபெரியாக இருக்கலாம், இலந்தையாக இருக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய எலாஜிக் ஆசிட் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ், செல்களில் ஏற்படக்கூடிய அந்த டேமேஜை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனுமே பார்த்தீங்கன்னா கருமுட்டையோடைய திறன் நல்லா வளர்கிறதுக்கு, கருமுட்டை சரியான நேரத்துக்கு ஓவிலேஷனுக்கு உட்படுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ எது? பெரி வகையை சார்ந்த பழங்கள். அதில் நம்ம சாதாரணமாக ஸ்ட்ராபெரி எல்லாமே சேர்க்கலாம்.
குறிப்பாக நம்மளுடைய இந்தியன் பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்காய்க்கும் அந்த தன்மை உண்டு, இலந்தைக்கும் அந்த தன்மை உண்டு. ஸோ இது வந்து கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பப்பாளி பழம். டாக்டர் கருமுட்டை வளர்ச்சிக்கு பப்பாளி பழம் சாப்பிட்லாமா அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் முதல் 15 நாட்கள் எடுத்துக்கணும். அப்படி நம்ம பப்பாளி பழம் முதல் 15 நாட்கள் ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீஷியம் சத்து, கூடவே விட்டமின் B12, விட்டமின் B9 இந்த மாதிரியான சத்து பொருட்கள், இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய கருப்பையுடைய உள்சுவர் தடிமன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் நல்ல முறையில் அந்த கருமுட்டை செல்கள் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 15 டேஸ் அந்த ஃபாலிகுலர் ஃபேஸில் நல்லா வளர்கிறதுக்கு பப்பாளி பழம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பிள். ஸோ ஆப்பிளில் வந்து பெக்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்குது. இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஹார்மோனல் சிந்தசிஸ் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆப்பிளில் ஃபோலிக் அமிலமும் இருக்குது. அது கருமுட்டையோட வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குவாசிட்டின் கருமுட்டை செல்கள் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆந்தோசைனின் இந்த மாதிரி நிறைய சத்து பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளில் இருக்குது. ஸோ அது வந்து கருமுட்டையுடைய திறன் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு, ரெகுலராக கருமுட்டை ஆரோக்கியமாக வெளிப்படுறதுக்கு இந்த ஆப்பிள் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு பழமாக இருக்கும். ஸோ பழங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கருமுட்டை வளர்ச்சிக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். ஆனால் என்ன அளவில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கருமுட்டையை சீர் செய்யக்கூடிய ஒரு நிலைக்காக நீங்கள் பழங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பழங்களை ஒரு நாளைக்கு 2-3 முறை அந்த ஃப்ரூட் பவுல் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 to 3 சர்விங்ஸ் வந்து நீங்கள் வந்து பழங்களை வந்து எடுத்துக்கணும். அப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டேன் டாக்டர், அப்படி கிடையாது. கருமுட்டை வளர்ச்சிக்காக நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 to 3 சர்விங்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அந்த பழங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது கூட ஒரு 2-3 வால்நட்டு, கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, ஒரு 1-2 பாதாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கருமுட்டையோடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக சீராக இருக்குங்க. அதுக்கு தேவையான அளவில் வளரக்கூடியதாகவும் நல்ல ஆரோக்கியமாக வெடிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ கருமுட்டை வளர்ச்சிக்காக பழங்களை என்ன மாதிரி எடுத்துக்கணும், எந்த வகை பழங்களை எடுத்துக்கணும், அதை எப்படி எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.